அவங்க வெட்டி இருக்காங்க அப்படிங்கிறீங்க. சரி ஓகே மேம், மகேஸ்வரி கூட்டு உட்கார வச்சு அந்த 3 மாசம் இல்ல நான் கேட்ட கேள்வி வேற. நீங்க வீட்டுல போய் கல் விட்டு எறியறது, Facebookல அவங்க போட்டோ எல்லாம் போட்டு நார் அடிச்சதாகவும் கேள்விப்பட்டோமே. மேம் காமிக்க சொல்லுங்க மேம், எந்த Facebookல போட்டேன்னு காமிக்க சொல்லுங்க மேம், எந்த Facebookல போட்டேன்னு காமிக்க சொல்லுங்க, போட்டோ போட்டு நான் மேட்டர்னு சொல்லி காமிக்க சொல்லுங்க பாப்போம். காமிப்போம். அதெல்லாம் இல்லாம இல்ல, எல்லாம் இருக்கும். போட்டதே நீங்க தான். அது போட்டதே ஓகே, நான் தான் போட்டேன். Facebookல எந்த Facebookல போட்டு யார் அக்கௌண்ட்ல போட்டேன்னு காமிக்க சொல்லுங்க மேம். ஏன்பா ஒரு 20 நிமிஷம் ஆகுமா ஒரு Facebookை வந்து அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு? மேம் நான் Facebookே இங்கே நீங்க வரதுக்குள்ளே பண்ணிருக்கலாம். அவ்வளவு பெரிய நல்லவரா நீங்க? சொன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் இருக்குப்பா, வேற ஒன்றும் கிடையாது. தப்பு எல்லாமே அவங்க பண்ணிட்டு எப்படி நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க. அவங்க 2 வாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, இதுமாரி நான் அடிச்சு சித்திரவதை பண்றான், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, கூட்டு போன்னு சொன்னால் அவங்க அப்பா 10 பேர் கூட்டு வந்து சண்டை பிரச்சனை பண்ணி கூட்டு போய் தெரியாது. அப்போ 1 வாட்டி 2 வாட்டி வந்தார். ஏன் அப்போல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. அப்போல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பு இல்லை. சாமர்த்தியமா மேம், நான் நடந்துதான் மேம் சொல்கிறேன், நான் நடந்து தானே சொல்கிறேன். நான் என்ன நான் ஒன்றும் நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தப்போ மறையதாக அப்படி பேசுகிறேன், அப்போல்லாம் நான் பேசவே இல்லை மேம். சரி, முதல் முறையாக அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனீங்கல்ல? ஆமாம். அப்போ அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை, உங்களுக்கு வயசு எத்தனை? நானாலாம் அது +2 படிச்சுட்டு இருந்துச்சு. வயசை கேட்டேன். 17 தான். 17 அட்வொகேட் மேம். சரி ஓகே, உன் வயசு என்னப்பா? 24. இது எந்த சட்டத்தில் வரும்னு தெரியுமா? போஸ்கோ சட்டத்தில். என்னப்பா? தெரியும் மேம். இல்லை சொல்லுங்கள், ஏதோ சொன்னீங்க என் காதில் வேலை. போஸ்கோ சட்டத்தில் வரும்னு சொன்னான். அதுவும் தெரிஞ்சிருக்கு அறிவழகனுக்கு. அப்போ கொண்டு போயிட்டு 3 மாதம் வச்சு இருந்துட்டு வரதெல்லாம் என்ன நியாயம்ன்றீங்க மேம்? நான் இப்பயே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த பொண்ணு வந்தப்போ நானும் அவங்க வீட்டில் சண்டை போட்டு கூட்டுரு போல, 2வது வாட்டி அந்த பொண்ணு வந்தப்போ நானும் அவங்க வீட்டில் சண்டை போட்டுலாம் கூட்டுரு போல. சரிங்களா? ஒன்று தெரியுமா, 18 வயசுக்கு உட்பட்ட ஆளை சண்டை போட்டு அவங்க விருப்பப்பட்டு அது எப்படி கூட்டிட்டு போனாலும் உங்கள் மேலே கேஸ் தான். கேஸ் தான் மேம், நான் இல்லைன்னா சொல்லி கேஸ் என் மேலே தான் உண்டு. போட சொல்ல வேண்டியதானே, அப்போ கேஸ் போட்டு சொல்ல வேண்டியதானே, ஏன் போடல அப்போ? சரி, குழந்தைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய குழந்தைய பார்த்து 4 மாதம் ஆகுது மேம். குழந்தை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த பொண்ணை ரொம்ப அடின்னு அடிக்கிறது அது ஒரு பழக்கமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் முடியை பிடிச்சிக்கிட்டு உங்கள் மண்டையை கொட்டிப்பீங்களாமே? முடியை பிடிச்சிக்கிட்டு சொல்லுப்பா, இதெல்லாம் வேண்டாம், டைரெக்டாக பேசலாம். இல்லை சும்மா மேம், கண்ணில் தூசு வந்துருச்சு. நீங்களே உங்கள் தலையில் கொட்டிப்பீங்களா மாற்றி? எங்கள் தலையிலையா? சரி ஓகே, வேற என்ன மேம் சொன்னாங்க? கொட்டிப்பீங்களாமே, அது உண்மையான்னு கேட்டேன். எப்படி கொட்டிப்பீங்க? எனக்கு என்ன சொல்லுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல மேம். ஏதாவது சொல்லுங்க, நியாயமாக ஏதாவது சொல்லுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை மேம், இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க டேரெக்டாக கேட்டுருங்க மேம், எதுக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, ஒரு 17 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவள் வாழ்க்கையை சீரழித்து அவளை நடு ரோட்டில் வச்சுருக்கீங்களே, இதைத்தான் நான் கேட்க வரேன். நடு ரோட்டில் ஒன்றும் நான் வேற ஒன்றும் கேட்க வரல மேம். நடு ரோட்டில் ஒன்றும் நான் நிப்பாட்டல மேம். சரி, அவள் வீட்டில் விட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க வீட்டில் விட்டேன்னா எதுக்கு மறுநாள் என்ன அடித்து துரத்தி விட்டாங்க? சரி, உங்கள் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? உங்கள் குடும்பம் தாங்க முடியாமல் அவங்க உங்கள் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் அடிச்சு சித்திரவதை பண்ணாலும் அந்த பொண்ணு ஓடி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்படின்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன். அதானே சொன்னீங்க? அதான் மேம் நான் சொன்னேன், இப்படின்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன் நான். சரி, அவங்க அம்மா வந்து கூப்பிடுவீங்களாமே? மேம் எது பேசினாலும் அவங்கள உட்கார வச்சு நேராக இருந்தாலும் பேசுங்க மேம். பேசுவோம். முதல்ல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேசலாம். இல்லை மேம் சாரி, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் நேராக எது கேட்கறதுனாலும் சாரியெல்லாம் நான் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் பதிலை சொல்லுங்கள், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன மேம் பதில் சொல்லணும்? நான் கேட்ட கேள்விக்கு பதில். எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு பதிலும் வரல. ஒரு பதிலும் வரலையா? அவங்க அம்மா ஏதோ சொல்லி கூப்பிடுவீங்களா? அட்லீஸ்ட் அதுக்காவது பதில். ரெக்கார்டு காமி சொல்லுங்கள், அவங்க தான் எல்லா ரெக்கார்டும் எடுத்து வச்சுருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணுமா?